ஸ்கூலுக்கு போகிறவங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கொடுக்குற காஃபியோ டீயோ போர்விட்டா பூஸ்ட்டு இல்லை ஏதோ சுஜி பஜ்ஜி என்னென்னமோ கொடுப்பாங்க ஈவினிங்கில். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் அப்படியே விளையாட்டுக்கு போவாங்க. இப்போல்லாம் நிறைய இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் என்ன ஆகிப்போச்சு, செல்ஃபோன்லேயே வந்துச்சு. அதையே போட்டு இவங்களே ஆப்ரேட் பண்ணி என்னவும் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், படித்த பாடங்களை நினைவுபடுத்தி அதை எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி பார்த்து திரும்ப திரும்ப அந்த பாடத்தினுடைய கேள்விக்கு பதில் என்னத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதை பலமுறை நினைவுபடுத்தி என்னிடத்தில் அந்த கேள்வி என்பது ஒரு புத்தகத்தில குறைஞ்சது ஒரு 10 பாடம் இருக்கும், 8 பாடம் இருக்கும், இல்லை 10-15 பாடம். இப்போ எத்தனை பாடம் தெரியல, அப்போ நான் படிக்கும் போது அப்படி இருந்தது. அப்போ ஒரு புத்தகத்தில எத்தனை தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த 10 அட்லீஸ்ட் ஒரு 8 பாடமாவது, அந்த 8 பாடத்தில் ஒவ்வொரு பாடத்திற்கும், இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு 7 கேள்வி இருக்கும், 10 கேள்வி இருக்கும், 5 கேள்விகள் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், பதில் தெரிஞ்சிருக்க வேண்டும். 10 பாடம் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 7 பாடமாவது தரவா இருக்கணும். ஏன்னா சாய்ஸ்ல வந்து என்ன ஆகும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 10 பாடத்தையும் 12 பாடத்தையும் படிச்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக ஒரு 7 பாடம் இதெல்லாம் முக்கியமாக கேள்வி கேட்பாங்க அப்படின்றத டீச்சரும் சொல்லுவாங்க. மற்றவர்கள் படித்து முடித்தவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது பழைய கேள்வித்தாள் இருக்கும், அதை பார்த்து எதுக்கு டிக் பண்ணி அந்த ஓல்டு கேள்வியை அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அனுபவப்பட்டவங்களாம் அது என்ன பண்ண தொகுத்து இந்த கேள்விலாம் நீங்கள் படிக்கலாம். அதில் எப்படியும் ஒரு 5 கேள்வியாவது வரும், அதுக்கு பதில் தெரியணும். இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதாங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ தேர்ச்சி பெற முடியும். அந்த தேர்ச்சி பெற்றதோட அதோட போயிடாது, அந்த பாடங்கள்லாம் நினைவிலேயே இருக்கணும். ஏன்னா அடுத்த கிளாஸுக்கு போகும்போது அது பின்தொடரும்.